ஒரு சில காரியங்களை பேசும்போது நிறையா பேர் ரொம்ப கண்ணீர் விட்டுட்டீங்க. அப்பாவை குறித்து பேசும்போது தகப்பனுடைய இருதயம் ரொம்ப ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. அப்பாவை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கை வைத்துங்க. அப்பாவை பிடிக்கும்ன்றவன் கை வைத்துங்க. எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மகளுக்கு பிடிக்குதான்னு தெரியல. பிடிக்குதாம்மா? கை வைத்துங்க. அல்லேலூயா. பிடிக்குதா? அல்லேலூயா. ஆமேன். தகப்பனை பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தகப்பனை ரொம்ப பிடிக்கும்? பைபிள் தகப்பனை குறித்து சில காரியம் சொல்லுது. அந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க முடியாட்டாலும் உங்களுக்கு நான் பைபிள் சொல்லுகிறதே உங்களுக்கு நான் சொல்றேன். தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவன். தாய் அல்ல, தகப்பன் தான் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறவன். அதனாலதான் யாக்கோபு தன் பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சான். ஈசாக்கு தன் பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சான். ஆபிரகாம் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன செஞ்சான்? எங்கேயாவது அம்மா கூப்பிட்டு 2 பேரையும் கையை வச்சு ஆசீர்வதிச்சது கிடையாது. தகப்பன் ஆசீர்வதிக்கிறவன். அல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தகுதி பெற்றவன். என்னைக்கும் பாருங்களேன், அப்பா பிள்ளைகளை சபிக்கவே மாட்டான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என்னைக்காவது அப்பா சபிச்சிருக்கிறாரா பிள்ளைகளை? கோபத்தில் கூட பிசாசேன்னா கூட அடுத்த நிமிஷம் உணர்ந்து அதை மாத்திக்கிடுவோம். தகப்பன் என்னைக்குமே சபிக்க மாட்டான். தாய் தான் பிள்ளைகளை சபிச்சுவா. நீ விளங்க மாட்ட, நீ நாசமா தான் போவடி, ஒரு நாள் பாரு அப்படி சொல்லும். சொல்லுமா? சொல்றமா இல்லையா? தாய் தான் என்ன செய்யறோம்? நாசம்மா, அந்த அவளை இவளை அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்னு சொல்லி திட்டிடுவோம். ஆனா தகப்பன் அப்படி என்ன செய்யறது இல்லை, திட்டுறது இல்லை. அல்லேலூயா. ஆமென். யாரு? தாய் தான் சபிச்சு அப்படி பேசுவாங்க, தகப்பன் அப்படி. அதனாலதான் தகப்பன் இன்றைக்கும் உயர்ந்தவன் சொல்றோம். தகப்பன் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தகப்பன் மேல தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் பிள்ளைகள் ஈசாக்கு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும் போது பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிச்சான்? ஈசாக்கு பிள்ளைகள் யார்? ஈசாக்குடைய பிள்ளைகள் யார்? ஏசா, யாக்கோபு. அவங்கள ஆசீர்வதிச்சான். யாக்கோபு பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிச்சான்? கையை மாத்தி ஆசீர்வதிக்கும் போது அவன் கரெக்டா வச்சான். உனக்கு கையை கர்த்தர் என்ன செஞ்சார்? மாத்தி. அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கும்படியவே தகப்பனை கொடுத்திருக்கிறார். தகப்பன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தகப்பன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவன். அல்லேலூயா. தகப்பனை குறித்து பைபிள் சொல்லுகிறது, தகப்பன் ஒரு குடும்பத்துக்கு விளக்கு. அதனாலதான் ஒரு சொப்பனை நம்ம விளக்கு அணைகிற மாதிரி ஒரு சொப்பனை பார்த்தோம்னா வீட்டுக்காருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம். விளக்கு. கணவன் வீட்டுக்கு ஒரு விளக்கு. கணவன் வெளிச்சம், லைட். அதாவது அவன் வெளிச்சத்தை கொடுக்கறான். ஒரு அப்பா வீட்டுக்கு யாரு? அப்பா வீட்டுக்கு யாரு? வெளிச்சம். பக்கத்துல கைப்பிடிச்சலுங்க, உங்க அப்பா உங்க வீட்டுக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சம் அணையாம பாத்துக்கிடுங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க அப்பாவுடைய வெளிச்சம் அணையாம பாத்துக்கிடுங்க. நிறைய பிள்ளைகளுக்கு தகப்ப மேல அக்கறையே இல்லை. அப்பா இருந்தானே, செத்தானே, அவன் விளங்காம போனானே, நாசமா போனானே, நான் நல்லா இருக்கணும் சார், ஏன் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். இதுதான் நிறைய பிள்ளையுடைய, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளையுடைய எண்ணங்கள் என்னைக்குமே. நேற்று ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த தகப்பனை குறித்து எனக்கு ரொம்ப ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை, எனக்கு அழுக வந்துட்டு. பிள்ளை சொல்றார், நீ உன்னை பார்த்துக்கோப்பா, நான் நல்லா இருக்கணும், நான் ஜாலியா இருக்கணும். எவ்வளவு பெரிய வேதனையான காரியம் பாருங்க. என்னைக்கு தகப்பனுடைய கஷ்டத்தை ஒரு பிள்ளை புரியுதோ அன்னைக்கு தான் அந்த பிள்ளை எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்க முடியும். நீங்க உங்க தன்னிச்சையா உங்க சுதந்திரத்துக்கு நீங்க ஜாலியா நல்லா சுத்தணும், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நினைச்சீங்கன்னா உங்க ஹாப்பினஸ், உங்க ஆசீர்வாதம், உங்க ஜாலி கொஞ்ச காலத்துல அழிஞ்சு போயிடும். நீங்க நினைக்க வேண்டியது, என்னை வளர்த்த என் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல், எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் இல்லாம ஒரு 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 பேனாவை கூட அங்கிட்டு எடுத்து வைக்க விரும்ப மாட்டேன். அப்படி முடிவெடுங்க. ஆமென். பிள்ளைங்க இருக்க தம்பிமார், நல்ல பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறீங்க, நீங்க செய்ய வேண்டியதுல என்ன? ஆசீர்வதிக்கவே படைக்கப்பட்ட என் தகப்பனாருக்கு எதிர்த்து பேசவோ அவரை மீறி நடக்கவோ என் வாழ்க்கையில ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன். ஆமென். எத்தனை பிள்ளைங்க சொல்றீங்க, எங்க அப்பா கிழிச்ச கூட தாண்ட மாட்டேன்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். எங்க அப்பா சொன்னா அவ்வளவுதான், அதுக்கு மறுபேச்சு. நல்லாதான் தூக்குங்களேன், அதை விடுங்க. நமக்கு பீஸ் போன பல்பு, அதை விட்டுருங்க. இப்ப இருக்கிற ஆட்கள் கை தூக்கும். அப்பா இருக்கிறவங்க சொல்லுங்க, எங்க அப்பா என்ன சொன்னாரோ அவ்வளவுதான். ஆமென். நல்லா தூக்குடா. அல்லேலூயா. சாமி நீங்க ஆடா யார் வத்த பிள்ளை எப்படி பார்ப்போம், ஆகும் போல எல்லாம் பார்க்க. நீங்க எல்லாம் எப்படிமா உங்க அப்பா சொன்ன கிழிச்ச கொண்டு தாண்டுவீங்களா? இவன் லாங் ஜம்ப் தாண்டிடுவான். அல்லேலூயா. தகப்பனை மீறி எதுவும் செய்யாதீங்கம்மா. என் பிள்ளைகளை இப்ப நான் என் பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது எங்க அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இல்லை படுறா, விளங்காம போயிடுவாடா, வேணாம்டா. நான் எங்க அப்பா சொல்லுவார், எங்க அப்பா சொல்லி சொல்லி என்னை பள்ளிக்கூடத்தில் விட்டாடுறா, முன் வாசல்ல விட்டா பின் வாசல்ல ஏறி குச்சி வீட்டுக்கு போயிடுவேன், படிக்காம அலைஞ்சாண்டா, ப்ளீஸ் படிடாம பாரு எங்க அப்பா.
எங்க அப்பா சொல்லும் போதெல்லாம் எங்க அப்பா லூஸ் மாதிரி தெரிஞ்சு எனக்கு. எப்படி எங்க அப்பா சொல்லும் போதெல்லாம் எங்க அப்பாவை எனக்கு லூஸ் மாதிரி தெரிஞ்சு. மனசுக்குள்ளே சொல்ல, இந்த லூசு பயலுக்கு வர வேலை. வயசான காலத்துல சரி, எங்க அப்பா 3வது மாடியிலேருந்து ஒரு முறை கீழே விழுந்துட்டார். பெயிண்ட் அடிக்கிற இடத்துல இடுப்புல கயிறை கட்டிட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தவர், அந்த ஒரு பாட்டில தொங்க விடுவாங்க, ஒரு பாத்திரத்துல பெயிண்ட் கயிறுல தொங்கும். எங்க அப்பா தான் அவருக்கு பெயிண்ட் கான்ட்ராக்ட்காரர். இவர் இப்ப 50 பேர் வேலை செய்வார். கஸ்டம்ஸ் ஆபீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தூத்துக்குள்ள கஸ்டம்ஸ் ஆபீஸ் 15-20 மாடி இருக்கும். உயரத்துல பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பயில்கள்லாம் பெயிண்ட் அடிக்க விட போக மாட்டாங்க, பயந்துகிட்டு. கான்ட்ராக்டர்காரர் தான் அடிக்கணும், ஏன்னா அவரு தான் மொத்தத்துக்கும் உரிமை, சொத்து. கடைசியில் இவர் என்ன செய்வார், இடுப்புல கயிறை கட்டிட்டு மேல 4 பயில விட்டுருப்பார். நானு, எங்க அண்ணன், எங்க அக்கா எல்லாம் கயிறை பிடிச்சிருப்போம். இடுப்புல கயிறு கட்டி அவர் இறங்கி வருவார். எங்க அக்கா, சின்ன அக்கா என்ன செய்வா, மேல ஒரு பாத்திரத்துல பெயிண்டை ஊத்தி அவா பிரஷை உள்ள போட்டு அவ அங்கிருந்து இறக்குவா. எங்க அப்பா கீழே இறங்க இறங்க நாங்க விடணும். மேல ஏற்றும் போது இப்படி தூக்கணும். அடுத்தவங்க கையில கொடுக்க மாட்டாங்க. சம்பளம் ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டாருன்னு விட்டுருவாங்க. அதனால பிள்ளைகளை தான் கொடுப்பாரு. அல்லேலூயா. இப்போ நாங்க பிடிச்சிக்கிடுவோம். ஆமென். எங்க அப்பா பயங்கரமான குடி போதையில அலையிறார். எங்க அப்பாவை மாதிரி குடிச்சவன இந்த வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. போன வாரம் ஒருத்தர் சொன்னார் 15,000 ரூபாய்க்கு குடிச்சோம்னாரு. எங்க அப்பாலாம் லட்சத்துக்கு குடிச்சாள். அல்லேலூயா. லட்சமா குடிச்சாள். ஆமென். அவரை மாதிரிலாம் குடிக்க ஒருத்தன் பிறந்தான் வரணும், இன்னும் வர முடியாது. அப்படி குடியார். பாக்கெட்லேயே சாராயத்தை எங்கிட்ட தொங்க விட்டுருப்பார். அப்படி ஆள். பாக்கெட்டு பாட்டில் கிடையாது. அன்னைக்கு பாக்கெட் சாராயம், அம்மா பாக்கெட் சாராயம். இன்னைக்கு பாக்கெட் வாட்டர் பாட்டில் வருது பார்த்தீங்கன்னா, தண்ணி பாட்டில். அம்மா அன்னைக்கு அம்மா கோட்ரு பாட்டில் அப்படி இப்படி தொங்கும், வச்சுக்கிடுவார். போதை இறங்கும் போதெல்லாம் ஏற்றிக்கிடுவார். அப்பப்போ சாராயம் குடிப்பார். தண்ணிக்கு பதிலாக அதை குடிப்பார். ரசத்துக்கு பதிலாக ஊற்றி சாப்பிடுவார். இப்படி மோசமான கொடூரமானது எங்க அப்பா. அல்லேலூயா. பழைய சோறில் ஊற்றி சாப்பிடுவார் சார். பழைய சோறில் குழம்புலன்னா ரசத்துக்கு பதிலாக இதை ஊற்றி சாப்பிட்ற குடியார பேராயர் எங்க அப்பா. அந்த ஆள் மாதிரி உலகத்தில் ஒரு பேர் கிடையாது. அப்படி குடியாரன். அல்லேலூயா. அந்த 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 பெயிண்ட் அடிக்கும் போது கூட கொஞ்சம் போதையில தான் இருப்பார். அப்புறம் கயிறை விட்டு இறக்கி எல்லாம் நாங்கள் மெதுவாக தான் விட்டோம். இந்த இந்த டப்பால பெயிண்ட் எங்கள் அக்கா கொடுத்தா பாருங்க, இதை தொட்டு இப்படி அடித்தவர் அந்த அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சொட்டு சொட்டா கீழே தெரிக்கும். எப்பவுமே அந்த கயிறு இடுப்பில் இருக்கும். ஒத்த கையில் பிடிச்சிக்கிடுவாங்க, ஒத்த கையில் ப்ரெஸ்ஸு. இதை வச்சு இப்படி அடிப்பாங்க, தொட்டு தொட்டு அடிக்கணும். இப்போ தொட்டு அடிக்கும்போது இந்த சொட்டு வந்து கீழே செவுத்துல படும். இது இந்த இடத்துல அடிச்சு முடிச்சோன்னே அங்கிட்டு போகணும் அப்படின்னா இந்த காலை ஊனி ஒரு ஸ்டெப் இப்படி தள்ளி விட்டு தான் அங்கிட்டு வரணும். எங்க அப்பா என்ன செஞ்சுட்டாரு, அந்த பெயிண்ட் ஊத்திருச்சு பார்த்தீங்களா, அதுல காலை வச்ச உடனே வலி இப்படியே தலகீழ விழுந்து மேல விழுந்து விட்டோம். சுத்தி சரசரன்னு சுத்தி நேர நெட்டுக்கு வந்து அப்படியே வந்து நின்றுட்டார். நின்ன உடனே இதுக்கு கீழே காலெல்லாம் கூழு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி குழஞ்சி போன மாதிரி எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எங்க அப்பா சொன்னாரு, படிடா அப்படின்னாரு. சும்மா படிப்படின்னு சொல்லாங்கப்பா. என்னப்பா அப்படி கூட சொல்ல முடியாது, அட்டி பிச்சிருவாரு, இருக்கிறது தெரிஞ்சு போவார், சொல்ல முடியாது. நாங்கள் அப்படியே மனசுக்குள்ளே இந்த ஆளுக்கு ஒரு லூசு பயலுக்கு ஒரு வேலை இல்லை, இவன் வாழ்ந்த காலத்தில் ஜாலியாக வாழ்ந்துட்டு இப்போ நம்மளை டார்ச்சர் செஞ்சுட்டு இருக்கானே. எங்கள் அப்பாவை திட்டி நிறைய பிள்ளையோட எண்ணங்கள் அப்படிதான் இருக்கு. பிள்ளையோட எண்ணங்கள் என்ன, இல்லை நான் தாண்டா படிக்கலை நீயாவது படுறா அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைகள் உணர்வடையும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளை என்ன நினைக்குது, ஆமாம் இவர் காலத்தில் படிக்காம ரவுண்ட் அடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு நம்மளை வறுத்தெடுக்கிறான் இந்த ஆளு அப்படின்னு நினைக்கிறான். பெரிய தப்பு. நான் ஒரு நாள் நினைச்சேன் அப்படிதான் எங்கள் அப்பாவை, இந்த ஆளு வேற வேலை கழுத கிடையாது, இப்படி ஓடி டார்ச்சர் பண்றாரு. கடைசியில் அன்னைக்கு எங்கள் அப்பா சொல்ல கேட்கல. இவன் என் மகன் சரியா படிக்கலைன்னு அவனை கண்டிக்கும் போது நான் என்ன சொன்னேன் தெரியுமா, எங்கள் அப்பா என்ன படின்னு அடிச்சாடுறா. நான் படிக்காமல் இந்த வாசலில் விட்டு அந்த வாசலில் ஓடினேன். 8ஆம் கிளாஸ் வாதியாரை விரட்டி அடித்தேன். 5ஆம் கிளாஸ் டீச்சரை டெஸ்க்லேயே வார்னிஷ் போட்டு ஒட்ட வச்சேன். அந்த அம்மா சேலையை கிழிச்சு தான் வெளியே எடுத்தாங்க. அப்படிலாம் பண்ணி தாண்டா நான் கெட்டு குட்டிச்சோரா போய் இப்படி நிற்கேன். தயவு செய்து படி. ஆமேன். சொல்ல எத்தனை விளங்குது. உங்களுக்கும் சொல்கிறேன் பிள்ளைகளே, அப்பா அம்மா சொல்கிறது அப்படியே கேளுங்க. அப்பா தான் உங்களுக்கு தீர்க்கதரிசி, உங்கள் குடும்பத்தின் தீர்க்கதரிசி. உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடி சொல்லுவார், அப்பா இப்படி வரும் அப்படி பாரு. பக்கத்தில் பிள்ளைகள் மட்டும் கையை பக்கத்தில் கொடுத்தே, உங்கள் அப்பா தான் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு தீர்க்கதரிசிடா. அல்லேலூயா. ஆமென். என்ன டைட்டில்ஸே, எபனேசர் பிரதர் தான் உனக்கு தீர்க்கதரிசி. அவர் என்ன சொல்லுதாரோ அதான் நடக்கும். நீ கல்யாணமே முடிக்க மாட்டா, முள்ள மாதிரி அவ்வளோதான், முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ். நீ கல்யாணத்துக்கு எத்தனை பொண்ணு கேட்டாலும் கிடைக்காது. இமானு நீ உருப்படவே மாட்டேன். மாடு மேப்ப மாடு. ஏன்னா தகப்பன் தீர்க்கதரிசி. அப்பாவுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்படியே பழிக்கும். வெரி கேர்ஃபுல். அல்லேலூயா. மாஸ்டர், அப்பா நல்ல ஜெபிக்கிற ஆளா தானே. எங்க அப்பன் குடியாரன் பேச்சவே கேட்டாரா இல்லையா? எங்க அப்பா 1ஆம் நம்பர் குடியாரன். அந்த ஆள் சொன்னதை கூட கர்த்தர் கேட்டாரு. ஏன்னா தகப்பன் குடும்பத்திற்கு தீர்க்கதரிசி, குடும்பத்திற்கு தலை,
குடும்பத்திற்கு விளக்கு, குடும்பத்துக்கு வெளிச்சம் அப்படின்றத மறந்துடாங்க. அப்பா யாரா? குடும்பத்தின் கண்ணா, குடும்பத்தின் கண். பக்கத்துல எல்லாரும் கைப்பிடி சொல்லுங்க, உங்க அப்பா இருக்காரா இல்லையோ அந்த அப்பா தான் உங்க வீட்டுக்கு கண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா, கண்ணு. அப்பா கண்ணு, தரிசன கண், தரிசனம். கண்ணு தான் தரிசனம். எல்லாரும் கண்ணை தொட்டு சொல்லுங்க, இந்த கண்ணு தான் எனக்கு தரிசனம், இது பார்க்கறது தான் நான் செய்யறேன், இது பார்க்கிற இடத்துக்கு தான் நான் போறேன். அதானே உங்க அப்பா உங்க வீட்டுக்கு கண்ணு, தரிசன கண். அல்லேலூயா. உங்க அப்பாவுக்கு தெரியும் இப்படி போனா இப்படிதான் பிரச்சனை வரும்னு தெரியும். அதனாலதான் அப்பா என்ன செய்றாரு, போகாத, செய்யாத, இப்படி பண்ணாத. ஆனா நம்மளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. நேற்று நானும் இம்மானு பேசிட்டு இருக்கோம். இம்மானு சொன்னான், எங்க அப்பா என்னை திட்டும் போது எனக்கு பயங்கரமான கோபம் வருது. ஆனா உட்கார்ந்து யோசிக்கும் போது எங்க அப்பா எவ்வளவு நன்மை எனக்கு சொல்லியிருக்காருன்னு புரியுது. என்னைக்குமே அப்பா சொல்லும் போது புரியாது, அடி வாங்கும் போது தான் புரியும். ஐயோ அன்னைக்கு அந்த ஆள் சொன்னானே நம்ம கேட்கலையே, ஐயோப்பா. அல்லேலூயா. தயவு செய்து தகப்பன் சொல்றது என்ன செய்யுங்க, கேளுங்க. ஆமென். இளமையில பாக்குறதெல்லாம் ரொம்ப பெருசா தெரியும். என்னைக்குமே நீங்க பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்யற தப்பு என்ன தெரியுமா, பிள்ளைகளை கஷ்டமே தெரியாம வளர்த்துறீங்க. பிள்ளைகளை கஷ்டமே, சத்தமா சொல்லுங்க, பிள்ளைகளை கஷ்டம் தெரியாம வளர்த்துறீங்க. அதனால பிள்ளைகள் சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் பெருசா பிரச்சனை பண்ணுதுங்க. நீங்க பொம்பளை பிள்ளைகளை வளர்ப்பீங்க, கஷ்டமே தெரியாம. பாத்திரம் வளர்க்க விட மாட்டீங்க, கக்கூஸ் கழுவ விட மாட்டீங்க, சோறு பங்க விட மாட்டீங்க, காய் வெட்ட எதுவுமே விட மாட்டீங்க. ஆனா கல்யாணம் முடிச்ச இடத்துல அது புள்ள போய் என்ன செய்யணும், எல்லா வேலையும். அப்போ இங்க சொல்லி கொடுக்காதனால அங்க போய் புள்ள சித்திரவாதப்படும், புருஷன் அடிப்பான், மாமியார் கிள்ளுவா, மாமியார் சூடு வைப்பா. இதெல்லாம் காரணம் என்ன, பிள்ளைகளை கஷ்டம் தெரியாம வளர்த்ததான் காரணம். ஒருவேளை என் பிள்ளைக்கு பாத்திரம் வளர்க்க தெரியாது, சோறு பொங்க தெரியாது, குழம்பு வைக்க தெரியாது, அப்படிதான் என் பிள்ளைய வளர்த்திருக்கேன் பாஸ்டர், என்ன செய்ய அப்படின்ற கை வைத்துங்க. ஐயா சத்தமா எழுத்தணும், வளர்க்க தெரியாத தாய். பாத்திரம் மட்டும் நம்ம வளர்க்க தெரியலன்னு அர்த்தம். நம்ம நினைக்கிறோம், ஒரு அம்மாட்ட கேட்டேன், என் பிள்ளை பாத்திரம் வளர்க்க தெரியாது, சோறு பொங்க தெரியாது, ஆனா நான் கட்டி கொடுக்குற இடத்துல பணக்காரர் வீட்டுல கட்டி கொடுத்து வேலைக்காரி வச்சு என் பிள்ளை சூப்பரா பாத்துருவேன். நீ நினைக்கிறது ஒரு போதும் நடக்காது. வாய்ப்பில்லை ராஜா. கர்த்தரே பாப்பாரு, நீ யோசனை சரியில்லை, உனக்கு சிக்கிறது பிரச்சனையான ஆளதான் சிக்கும். முரட்டு போய் கிடைப்பான், சப்பு தெரிச்சு போய் விழுந்துரும். பாத்திரம் கழுவிடி காலையில எட்டி உதைப்பான் கட்டில இருந்து. வெரி கேர்ஃபுல். பிள்ளைகளுக்கு சரியா வளர்க்க கத்துடுங்க. பிள்ளைகளுக்கு மீன் வாங்கி கொடுக்கறத விட மீனை பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. மீன் வாங்கி கொடுத்தா ஒரு நாள்ல பிள்ளை சொத்து அழிச்சிரும். ஆனா மீன் பிடிக்க சொல்லி கொடுங்க, அது சாகிற வரைக்கும் தானும் சாப்பிட்டு தன் பிள்ளையும் போச்சு. என் வீட்டில் அப்படிதான். என் மக சோறு பொங்க, குழம்பப்போ, பாத்திரம் கழுவ, எவ்ரிதிங் எல்லாமே தெரியும். வயசு 14 வயசு தான் முடியுது. எல்லா சாப்பாடு எங்கள் வீட்டில் அவள் வச்சா பிரியாணி அவள் அம்மையை விட சூப்பராக வைப்பா பிரியாணி. இல்லை பிள்ளைகளை வளங்க, அப்படி வளங்க. சிலர் என்ன தெரியுமா, பெருமையா, நான் என் பிள்ளை ராணி மாதிரி தோணி மாதிரி ஆயிரும். பிள்ளைங்க போற இடத்துல உங்களை ரொம்ப திட்டும். ஊருக்கு போய் புருஷன் வீட்டுக்கு போனோன்னு பிள்ளை என்ன சொல்லும், ரொம்ப திட்டும் உங்களை. சி இவளுக்கு பிள்ளைய பிறந்தம் பாரு, சி இப்படி என்னைய போட்டு கொடுமைப்படுத்தாள, இப்படி எனக்கு ஒரு நல்லது கடை சொல்லி கொடுக்காம விட்டாள, இப்படி பாத்திரங்களும் சொல்லலையே, எனக்கு சோறு பொங்க குழம்பு வைக்க சொல்லி கொடுக்கலையே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, எப்படி சமைக்கணும், எப்படி சோறு பொங்கணும், எப்படி உழ வைக்கணும், எப்படி தண்ணி ஊற்றணும், எப்படி டீ போடணும், அப்படி சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. எனக்கு தெரியும், என் மக மூத்தவா எங்கிட்டு விட்டாலும் அவ தப்பிச்சு வந்துடுவான். அவளுக்கு எல்லாம் தெரியும், சமைக்க தெரியும், எல்லாம் தெரியும். அவனுக்கு ஜாசுவாக்கும் தெரியும். அவன் திடீர்னு நாங்கள் தூங்கிட்டோம்னா, ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ லீவுன்னா அவன் பாட்டுக்கு பக்கடா செய்வான், பஜ்ஜி செய்வான். அல்லேலூயா, கற்றுக் கொடுங்க. என் மக ஒரு நாள் சோமா செஞ்சிருந்தா, சின்ன மக அழகா சின்ன சோமாஸ், ரொம்ப சூப்பர். அவளா உருளைக்கிழங்க வேக வச்சு, அவளா வெங்காயம் வெட்டி, அவளா மசாலா போட்டு கிண்டி ஆற வச்சு, அதுவா உருட்டி கட் பண்ணி கல்லில் போட்டு வாட்டி, என்ன சமோசா செய்யறது ரொம்ப ஈஸியா? என்னடா ரொம்ப நேரமா ஆளக்கான தூங்கி எந்திக்கிற, ஒரு ஹாட் பாக்ஸ் நிறைய சமோசா, அதில் டொமேட்டோ சாஸ் வேற வச்சு சாப்பிடுறாடி, அப்படி என்ன டேஸ்ட். அந்த பெரிய உலகத்தில் கூட 5 ரூபா சமோசா கூட நல்லா இல்லை. என்ன என் பிள்ளை அவ்வளோ அருமையா. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, பிள்ளைகளை சமைக்க கற்றுக்கிடுங்க. பிள்ளைகளை வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டு ஐயோ என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. உங்க கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில உங்களை ஏன் தகப்பனா, எதுக்கு உங்களை தாயா கத்தர் வச்சிருக்காருன்னா, உங்க பிள்ளைகளை பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியில நடத்து. அவன் முதிர் வயதிலும் கனி தருவானா, பசுமையும் புஷ்டியுமா இருப்பானா. பிள்ளைகளை சரியா வளர்க்கணும். அல்லேலூயா.
ஒருவேளை இன்னைக்கு சரியா வளர்க்கலாம், இன்னைக்கு பக்கத்தில் கை சொல்லுங்க, போயாவது சரியா வளர்த்துருங்க. இன்னிலேருந்து ஒரு மெனு போட்டு பிள்ளைகளுக்கு சமைக்க சொல்லி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பெண்கள் கை தூக்குங்க. நான் சமைக்க தெரியும், ரொம்ப இல்லாட்டாலும் ஓரளவு சமைச்சிருவேன், காப்பாற்றி விட்டுருவேன். எங்கள் வீட்டுக்காரன் கை வைத்துங்க பார்க்கலாம். கை வைத்துங்க. பழனியம்மா, அதனால தான் ஐயா ஏற்கனவே போயிட்டார் போல. கை வைத்த மாட்டியம்மா, கை வைத்துங்க. யாரெல்லாம் நல்லா சமைப்பா? பாண்டி செல்வி நல்லா கை தூக்கு. ரைட், ஓகே. அல்லேலூயா. சீலாஸ்டர் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கை தூக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் சீலாஸ்டர் நல்லா சமைக்கிறாங்க. இப்போ முதல்ல வாயில் வைக்க முடியாது, இப்போ என்ன டேஸ்ட். அன்னைக்கெல்லாம் ஒரு சாம்பார் கொடுத்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சீலாஸ்டர் வீட்டில் ஃபோன்லேயே டெய்லி பார்க்குறாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல சமையலாக செய்யணும். ஏதாவது பெண்கள் வீட்டுக்காருக்கு நல்ல சமையல் செய்யணும்னு யூடியூப் பார்த்து கற்றுக்கிறீங்களா? கை வைத்துங்க, காமிங்க. நான் கற்றுக்கிறேன். சாப்பிட மாட்டார், நல்லா செஞ்சா தானே சாப்பிடுவாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா கொடுத்தாராம். என்ன கொடுத்தாராம்? மன்னா. மன்னான்னா என்ன? மன்னான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது என்ன அப்படி அர்த்தம். சிலர் வீட்டுக்காரர் சாப்பாடு போட்டோன்னே என்ன இது மன்னா அப்படின்ற மாதிரி இருக்கு. இது என்ன மன்னா? மண்ணு மாதிரி இருக்கு. சிலர் வீட்டில், ஒரு வீட்டில் சாப்பிட்டா சாம்பலா வருது, இந்த அடுப்பு கறி சாம்பலா வருது. என்னம்மா இதாங்க, நம்ம அங்கே தானே போகிறோம். மண்ணுக்கு மண்ணா, புழுதிக்கு சாம்பலுக்கு சாம்பலாவும் தானே அடக்கம் பண்ணுறாங்க. விடுங்க, போயிட்டு போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. சமையல் கரெக்டாக இருக்கணும். சில வீடுகளில் வீட்டுக்காரரே சமைச்சிடாரு, வேண்டாம் சாமி கறி கீரி எடுத்துகிட்டு வந்து அவரே சமைச்சிடாரு, நீ படாத பாடு படிச்சிருவேன். சில வீடுகளில் மசாலா ஜாமான் ஒரு டைமே வாங்குறது இல்லை, 10 தடவை புருஷனை அலைய வைக்கிறது. தயிர் வாங்கிட்டு வந்துருங்க, இஞ்சி பூண்டு வாங்கிட்டு வந்துருங்க, அது வாங்கிருங்க. அவன் பார்ப்பான், பேசாம இரு, 2 போடணும். பிரியாணி வாங்கிட்டு வந்தாலும் சாப்பிட்டு தூங்கும் போ. அல்லேலூயா. தகப்பனை மதிக்க கத்துக்கிடுங்க. தகப்பன் பெரிய ஆசீர்வாதம். தகப்பன் ஒரு சுமை தாங்கி தகப்பன். என்னைக்காவது இன்னைக்கு பிள்ளைகள் இருக்கீங்களா, உங்க அப்பா உங்கள்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, என்னப்பா இப்படி சோத்துக்கொடி இல்லப்பா, சோறு இல்லப்பா, இந்த இன்னைக்கு நான் 10 ரூபாய்க்கு எங்கெல்லாம் அலைஞ்சேன் தெரியுமா, டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கிற தகப்பன் இருக்காரா? டெய்லி சொல்றாரா? எந்த தகப்பனும் சொல்ல மாட்டான். என்ன பிரதர் ராஜா பிரதர், டெய்லி உங்க மகன்கிட்ட சொல்றீங்களா, கடாயை அடிச்சு என் கையெல்லாம் வலிக்கடா? தகப்பன் ரொம்ப பாவம். ஒவ்வொரு தகப்பனையும் நான் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கும். பார்க்கிற பதில் இந்த கையை கொத்தவளை பார்த்து தூக்க முடியாம அதை பார்க்கும்போது சில நேரத்தில் எனக்கு காணிக்க கொடுக்கும்போது கையை இப்படி வைப்பாரு, எனக்கு அழுகே வரும். வாழ்க்கை ஆண்டவர். ஒரு தகப்பனுடைய சூழ்நிலையை பிள்ளைகள் ரொம்ப பாருங்க, உத்து பாருங்க. இம்மானு நேற்று அவன்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுதாரு தெரியுமா, அவன் போன் ரிப்பேர் ஆகி போச்சு, 1000 ரூபான்ட்டாங்க. 1000 ரூபாய்க்கு எங்க அப்பாட்ட கேட்டேன், எங்க அப்பா கொடுத்துருவாருன்றான். அப்போ நான் மனசுல யோசிச்சேன், அப்பா கொடுத்துருவாரு. அப்ப அந்த அப்பா 1000 ரூபாய்க்கு என்ன கஷ்டப்படுதாரு இந்த பிள்ளைக்கு தெரியலையே. இந்த 1000 ரூபாய்க்கு அப்பா எவ்வளவு வேதனைப்படுவார், எவ்வளவு உழைக்கணும். அப்ப அவன்கிட்ட சொன்னேன், உங்க அப்பாவை பத்தி தவறான இது பேசாதப்பா, உங்க அப்பா எவ்வளவு நல்ல மனுஷன், கோவம் இருக்கு ஆனா உழைப்பு அவர்கிட்ட இருக்கு. எவ்வளவு உழைக்கிறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஜேசிபி வச்சு ஓட்டி அதுல கை எவ்வளவு வலிக்கும் தெரியுமா, இங்கிட்டு திருப்பணும், இப்படி திரும்பணும். என்ன பிரதர், ஜேசிபி ஓட்டுறது ஈஸியா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமானது. அதுலயும் உழைச்சு பிள்ளைகளை காப்பாத்துறாரு பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அப்பா வந்து, நான் இன்னைக்கு கொத்த வேலை செஞ்சு இவ்வளவு கையில் அடிபட்டுச்சு, கால் அடிபட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உனக்காக அப்படி சொல்றாரா? என்னைக்காவது ஒரு நாள், பின்னாடி பேசாதீங்க, கல்ல கொண்டு எரிஞ்சு விடுவேன். என்னைக்காவது தகப்பே வந்து நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டான். அதனால உங்க அப்பாவை நேசிக்க கத்துக்கிடுங்க. சைனால பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகளா வளர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்க ஸ்கூல்ல பெரிய டிவி வச்சிருப்பாங்களாம். பெரிய டிவி வச்சு ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே அந்த பிள்ளை ஸ்கூல்ல வேலை படிக்குது இல்ல, 15 பிள்ளைங்க படிப்பாங்களாம். 15 பிள்ளையுடைய பேரண்ட் என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலையை வீடியோ எடுத்து போடுவாங்களாம். ஒரு பிள்ளையோட அப்பா மூட்டை தூக்குவாராம், தூக்கி இப்படியே 10 மூட்டை 50 மூட்டை தூக்கிட்டு போறது அதுல போடுவாங்களாம். இந்த பையன் பாப்பானா, பார்த்து அழுவானா, நான் படிக்கத்தான் அப்பா அப்படி கஷ்டப்படுத்தாரா, கடகடன்னு படிப்பானா. 15 பிள்ளையுடைய அப்பா படுற கஷ்டத்தை, ரிச்சா வண்டி இழுக்கிறத சாக்கடை, ஒரு பிள்ளை அப்பா சாக்கடை அள்ளி அப்படியே உடம்பெல்லாம் சாக்கடை, அதோட அந்த அப்பா வெளியே எந்திரிச்சு வந்து கைகால துடைக்கிறாரு. இது அந்த பிள்ளை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுது. பிள்ளைகளுக்கு தெரியல சார் நம்ம படுற கஷ்டம், என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், என்னைக்காவது ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு உணர்வு வரும்போது சொல்லுவேன், பா நீங்க ஸ்கூல்ல படிக்கணுன்றதுக்காக தான் நான் வாரம் விசிட்டிங் போறேன், உயிரை கொடுத்து கத்துறேன், நான் கத்தல நீ படிக்க முடியாதுப்பா. இன்னைக்கு நீங்க வாலிப பசங்க தம்பிமார் வளர்ந்துருக்கீங்கன்னா உங்க தகப்பனுடைய கிரையும், அவர் கஷ்டப்பட்டார். ஏன் கஷ்டப்படணும்? தூக்கி தூர ஹாஸ்டல்ல தூக்கி போட்டு அவர் ஜாலியா இருக்கலாம்ல.
இன்னைக்கு எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. 3 பிள்ளைகளை ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுட்டு நானும் என் பொண்டாட்டி நல்லா சுத்தலாம், ரவுண்ட் அடிக்கலாம், நல்லா சாப்பிடலாம், கிடைக்கிற காணிக்கையை வாங்கி நல்லா ஜாலியா இருக்கலாம்ல. ஏன் படுறோம் கஷ்டம்? ஒவ்வொரு பிள்ளைகள் நினைக்கணும், சோத்துல கை வைக்கும் போதெல்லாம் பிள்ளைகள் நினைக்கணும், இது எங்க அப்பாவுடைய ரத்தம், எங்க அப்பா கஷ்டம், எங்க அப்பாவுடைய வேர்வை. எந்த பிள்ளைகள் நினைக்குதோ அந்த பிள்ளை தான் வாழும். பிள்ளைகள் யோசிக்கணும் சார். வாலிப தம்பிமாரே யோசிங்க. உங்க கையில இருக்கிற 100 ரூபாய் காசு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம். அந்த 100 ரூபாய்க்கு ரோட்ல நின்று பூண்டு வித்தா தான் அந்த 100 ரூபாய் உன் கையில வரும். பிள்ளைகள் யோசிக்கணும். கையில 1000 ரூபாய் கொடுப்பா, இந்த 1000 ரூபாய் உங்க அப்பா எங்கேயோ புல்டவசரை ஓட்டி மணலையும் மண்ணிலையும் சாக்கடலையும் கஷ்டப்பட்டது அந்த 1000 ரூபாய் கிடைக்கும். அவரு அழுக்காகி உனக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு போனுக்கு கொடுக்கிறாருன்னா எத்தனை தேவ மனுஷன் தெரியுமா? எவ்வளவு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தெரியுமா? கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறாரு. ஏன்? கஷ்டப்பட்டு எபினேசர் ஆட்டோ ஓட்டினா தான் பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ், நல்ல துணிமணி. இன்னைக்கு நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டு ராஜா மாதிரி வாரமுன்னா எங்கேயோ நம்முடைய தகப்பனார் வெயிலையும் மழையிலையும் காத்து கடந்து கண்டவன்ட்டையும் திட்டு வாங்கி எவனோ பேசுற வார்த்தைகளை ஏத்துக்கிட்டு அவமானப்பட்டு கோபம் வந்தாலும் பொறுத்துக்கிட்டு பிள்ளைகள் வாழணுமே, பிள்ளைகள் படிக்கணுமேன்னு தன் கோபத்தை மறைச்சு ஆட்டோ ஓட்டி உழைக்கிறாரு பாருங்க. இது அவருக்காக அல்ல, பிள்ளைகளுக்காக வாழ்ற வாழ்க்கை. நீங்க நினைக்கிறீங்க நல்லா இருக்கிறோன்னு, நல்ல டீசெண்டா இருக்கிறோம், கார் இருக்கு, பைக் இருக்கு, இங்க போறோம் அங்க போறோம், நினைச்சதெல்லாம் வாங்கிக்கலாம், யாருக்கும் போன்ல பேசலாம், வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, நம்ம ஜாலியா இருக்கலாம். எப்பா ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பா, எப்பா காசு தப்பா, எனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுப்பான்னு எவ்வளவு சிம்பிளா சொல்றோம். அதற்கு பின்னாடி இருக்கிற உழைப்பும் வறுமையும் வேதனையும் தகப்பனுக்கு மட்டும்தான் தெரியும் என்பதை பிள்ளைகள் உணரணும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, என் பிள்ளைகள் என்கிட்ட திமிரா என்னைக்கு பேசுதோ அவருடைய ஆயுசு காலம் அன்னைக்கு தான் கடைசின்னு சொல்லுவேன், முடிச்சு விட்டுருவேன். நான் பாஸ்டர், அதுக்காக நீங்க அசால்ட்டா நினைச்சிடாதீங்க. என் பிள்ளை எனக்கு எழுத்து பேசுற அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா ஒண்ணு அதை எங்கிட்டாவது ஹாஸ்டல் அனுப்பி விட்டுருவேன். நம்மளை எழுத்து பேசுற பிள்ளை நம்ம வீட்டில் இருக்க கூடாது, எழுதிக்கோங்க. உங்களை ஒரு பிள்ளை எழுத்து பேச அந்த பிள்ளை வீட்டில் வைக்காதீங்க, அதை ஹாஸ்டல் அனுப்புங்க, இல்லைன்னா அனாத ஆசிரமத்துக்கு அனுப்புங்க. அந்த பிள்ளை சேராது, செட் ஆகாது. ஏன்னா நம்ம உழைப்பு தெரியல, நம்ம கஷ்டம் தெரியல. அது உங்க பிள்ளை உங்களை எழுத்து பேசி திமிரா பேசுவோம் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்க உழைக்கிற உழைப்பு ஒண்ணு கூட பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். கஷ்டப்பட்டு சார் எந்த பிள்ளை நம்ம கஷ்டத்தை உணருதோ அந்த பிள்ளைக்கு கோடி ரூபாய் சேர்த்து வைங்க. நம்மளை எழுத்து பேசுற பிள்ளைக்கு அவசியமே கிடையாது, புறத்தி விடுங்க வீட்டை விட்டு, தேவையில்லை. கெட் அவுட், கெட் லாஸ்ட். ஏன் சார் நம்ம சாப்பிடாம நம்ம பிள்ளைக்கு நம்ம கொடுக்கணுமேனு எத்தனை முறை நாங்கள் அழுதுருப்போம் தெரியுமா? ஏதோ கொஞ்சம் 200 ரூபாய் இருக்கும், பிள்ளைகளுக்கு அந்த இறால் ரொம்ப பிடிக்கும், அந்த இறாலை வாங்கிட்டு வருவேன் 200 ரூபாய்க்கு, 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து நான் சாப்பிடாம என் மனைவி சாப்பிடாம பொரிச்சு பிள்ளைகிட்ட கொடுத்து சாப்பிடுமா, நீ சாப்பிடு. நான் சொல்லுவேன் எனக்கு அப்பாவுக்கு பிடிக்காதுமா, அப்பாவுக்கு இறால் பிடிக்காது, எனக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும் இறால்னா. ஆனா பிள்ளைகிட்ட சொல்லுவேன் அப்பாவுக்கு பிடிக்காதுடா, நீ சாப்பிடு, எனக்கு வேஸ்ட், ஐயோ சி நல்லாவே இல்லை. அப்படி சொல்லி பிள்ளைகளை வளர்க்கிறோம் சார். நம்ம அப்படி வளர்த்து தானே சார் பிள்ளைகளை ஆளாக்குறோம். இன்னைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ யாரு நான் யாரு, நீ என்ன பேசுறது, நீ எனக்கு என்ன செஞ்ச, நீ என்ன தகப்ப, நீல ஒரு அப்பாவா, நீல ஒரு அம்மாவா, இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறத விட சாகிறது நல்லது சார். பெத்த தகப்பனுடைய வேதனை புரிஞ்சுக்கணும், அப்பாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். சும்மாவா வந்துருச்சு எல்லாம்? இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கணும், இந்த வீடு, இந்த வாசல், இதெல்லாம் சும்மா வந்துருச்சா? இந்த ஜேம்ஸ் பாஸ்டருடைய உழைப்பு, அழுக, கண்ணீர், ஜெபம், எத்தனை தியாகம் இதுக்கு பின்னால இருக்கு தெரியுமா? நான் இன்னைக்கு வந்தவன், நான் வந்து 15 வருஷம் ஆச்சு. இந்த ஊழியத்துக்காக அவர் வடித்த கண்ணீர் எவ்வளவு இருக்கும், அவங்க மனைவி பிள்ளைகளா அழுகை எவ்வளவு இருக்கும், அவங்க எத்தனை காரியத்தை இழந்திருப்பாங்க, எவ்வளவு விட்டு கொடுத்திருப்பாங்க. இதை ஒரு பிள்ளையால புரிஞ்சுக்க முடியலன்னா பிள்ளை இருக்கிறத விட சாகிறது நல்லது சார். என்ன பிள்ளை வாழ்க்கை வாழ்றது, என்ன வளர்ப்பு வளர்க்குறோம்? கஷ்டம் தெரியாம வளர்க்குறீங்களா? அது ஒரு பெருமையா? என் பிள்ளை எந்த வேலையும் செய்யாது, கஷ்டம். இன்னைக்கு அந்த முதுக வளைக்க முடியல, இன்னைக்கு வேலை செய்ய உனக்கு முடியலன்னா நாளைக்கு நீ பிச்சை தான் எடுக்கணும் சார். பிள்ளைகள் வளர்ப்பு சரியா இருக்கட்டும். ஒரு தகப்பன்ற ஸ்தானத்துல the holy assembly பரிசுத்த தேவ சபையின் தகப்பனாக, ஆவிக்குரிய தகப்பனாக நீங்களை என் பிள்ளைகளாக நினைச்சு உங்களுக்கு சொல்றேன், பிள்ளைகளை சரியா வளர்த்துருங்க. பிள்ளைகள் தலைக்கு மீறி போயிட்டா அடிக்க கூடாது, பிள்ளை உயரமா போயிட்டா அடிக்க கூட நினைக்காதீங்க. பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் தான் பிள்ளைய, நமக்கு கீழ்ப்படினா அது பிள்ளை இல்ல, அது வேலைக்காரன் அனுப்பி விடுங்க. இன்னைக்கு இந்த பெரிய குளத்துல கள்ளிப்பட்டில எத்தனை வீட்டை காமிக்க முடியும்? 12 வயசுல முறுக்கு கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பி பிள்ளை புருஷனும் முண்டாட்டியும் ஜாலியா இருக்கிறாங்களே, தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும், குமார்னு ஒரு பையன், அவனை முறுக்கு கம்பெனில விட்டு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அவங்க அம்மா வாங்கி அப்பாவும் அம்மாவும் ஜாலியா இருக்கிறாங்க. 2 பேரும் வேலைக்கு போறதில்ல, வீட்டுல சும்மா ஜாலியா இருக்கிறாங்க. ஏன் உங்களை அப்படி வேலைக்கு அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? பிள்ளைகளை தயவு செய்து உங்க அப்பாவுடைய கஷ்டத்தை உணருங்க. ஒரு நாள் உங்க அப்பா கையை பாருங்க, உங்க அப்பாவுடைய காலை பாருங்க, எத்தனை ஆணி, எத்தனை அதில் பித்த வெடிப்பு, எவ்வளவு புண்ணு இருக்குன்னு பாருங்க.
குனிய முடியாம நிமிர முடியாம பிள்ளைகளுக்காக அவங்க வடிக்கிற கண்ணீரையும் அவங்களோட வேதனையும் பாருங்க. எபனேசர் நான் பெருமைக்கு சொல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னால அவங்க வீட்டுல துணி காய போடும்போது அவங்க அந்த 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 கரண்ட் பாஸ் ஆயிடுச்சு தகரத்துல. நல்லா அவர் போல்டான ஆளு, அவரால் எல்லா வேலையும் செய்வார். அப்படி வேலை செய்யற மனுஷன் ஒரு நிமிஷத்துல ஷாக் அடிச்சு தூக்கி போட்டுருச்சு, ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிருச்சு. எல்லாம் கட்டை வச்சு அடிச்சு அவரை காப்பாத்தி ஜிஹெச்ல கொண்டு வந்து அன்னையில இருந்து அவரால் வேலை செய்ய முடியல, அவரால் எதையும் செய்ய முடியல. அவ்வளவு கஷ்டத்திலையும் பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்கணும், படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத செய்யறாரு. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாரு. என்னன்னாலும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், எல்லாம் செய்யறாரு. ஏன் சார் இதெல்லாம் செய்யறாரு? அந்த காசை சேர்த்து வைக்கலாம்ல, ஒரு உழைக்கிற காசை சேர்த்து வைக்கலாம்ல, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக. பிள்ளை நல்லா இருக்கணும் தான் சார் செய்யறாரு. எந்த ஒரு பிள்ளை தான் அப்பா கஷ்டத்தை உணருதோ அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு அப்பா எல்லாருக்கும், உங்களுக்கு அப்பா இறந்திருந்தாலும் இருந்தாலும் அந்த அப்பாவோட உணர்வு நமக்கு இருக்கு பாருங்க. இன்னைக்கு எங்க அப்பா நினைக்கிறேன், அன்னைக்கு 3 மாடி கட்டடத்துல ஏறி பெயிண்ட் அடிச்சு இடுப்புல கயிறை கட்டி கஷ்டப்படலைன்னா இன்னைக்கு நான் ஒரு மனுஷனா நிக்க முடியாது இல்ல. ஒரு தகப்பன் பட்ட கஷ்டத்தை மறந்துடாதீங்க. அப்படி மறந்துட்டீங்கன்னா நீங்க மனுஷனையில வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது. எந்த ஒரு பிள்ளை அப்பாவை பார்த்து நீ ஏன் என்ன பெத்தன்னு கேட்டுச்சுன்னா அந்த பிள்ளை மிருகத்தை விட கேவலமான சமம், நாயை விட கேவலம். எந்த ஒரு பிள்ளையும் அப்படி என்ன பேசுற மாதிரி வைக்காதீங்க, அப்படி வைக்கிற மாதிரி வளர்க்கவும் செய்யாது. எத்தனை நான் சொல்றது புரியுது சார்? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு உதவி செய்யதான் சார் பிள்ளை. நமக்கே உதவி இல்லைன்னா அந்த பிசாசு தூக்கி போட்டா என்ன இருந்தா என்ன? பிள்ளைகளை ஒழுங்க வளங்க. நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், என் பிள்ளைகள் 3ல் 1 பிள்ளை கர்த்தருக்கு உண்மை இல்லாம போயிடுச்சுன்னா பைபிள் எல்லாம் வேற எபினேசர்ட்ட கொடுத்துட்டு நான் விசுவாசியா கீழே உட்காந்துருவேன். வேண்டாம் அந்த ஊழியம். என் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கணும், இல்லைன்னா ஊழியம் தேவையில்லை. ஆமே, சரிதானா? சொல்லு சரிதானா? தகப்பன் உழைப்பவன், தகப்பன் தான் பிரச்சனையை வெளியே சொல்லாதவன். தகப்பன் ஒரு நாளும் தன் பிரச்சனை வெளியே சொல்ல மாட்டான். தன் கஷ்டத்தை, இன்னைக்கு என் மனைவிக்கு தெரிஞ்சது 5, ஆனா எனக்குள்ள இருக்கிறது 1000 கஷ்டத்தை. இந்த காசு அங்க கொடுக்கணும், அங்க கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும், பிள்ளைக்கு அது செய்யணும் போட்டு சார். மனைவிக்கு கொஞ்சம் கஷ்டம், கணவனை கவனிக்கணும், பிள்ளை கவனிக்கணும், இப்படி அவ்வளவுதான். ஆனா ஆம்பளைக்கு அப்படியே போராட்டம் தான். ஏன்னா மனைவி தெருவில் நின்ற கூட, பிள்ளைகள் கஷ்டப்பட கூட, அது ஆயிடக்கூடாது, இது ஆயிடக்கூடாது. தயவு செய்து பிள்ளைகள் உணருங்க, கஷ்டத்தை சொல்லாது. உழைப்பாளி. பைபிள் சொல்லுகிறது கணவன் அப்பா வீட்டுக்கு ராஜா. இன்னைக்கு அப்பாவை நீங்க ராஜா மாதிரி வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்க அப்பா ராஜான்றதை? நீங்க உங்க அப்பாவை ராஜா மாதிரி வச்சிருக்கீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. யாராவது உங்க அப்பாவை ராஜா மாதிரி வச்சிருக்கீங்களா? ராஜா பிரதர், உங்க அப்பா ராஜா மாதிரி இருக்காரு. அவர் ஒரு 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 எலக்ட்ரிக்கல் கடையில் வேலை செய்யறாரு, ஒலிம்பியா. அவரை பார்த்திருக்கேன் நான். என்ன அவருக்கு தெரியும், அன்னைக்கு என்னை பார்த்த உடனே உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். சரி, எதுக்கு சார் கஷ்டப்படணும்? நம்ம அப்பா ராஜா மாதிரி இருக்கணும் சார். 65 வயசுக்கு மேல ஒரு தகப்பன் வேலைக்கு போனா பிள்ளைகள் சரியில்லைன்னு அர்த்தம். 20 வயசுக்கு முன்னால பிள்ளை வேலைக்கு போச்சுன்னா அப்பன் சரியில்லைன்னு அர்த்தம். 20 வயசுக்கு முன்னால உங்க பிள்ளை வேலைக்கு போதா, நீங்க தான் சரியில்லை. ஆனா 65 வயசுக்கு அப்புறமும் ஒரு பிள்ளை தகப்பன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான்னா பிள்ளைகள் சரியில்லை. பிள்ளையை கஷ்டப்படுத்தாதீங்க. அப்பாவை, அப்பா வாழட்டும், அப்பா இருக்கட்டும், கொஞ்ச நாள் இருக்கட்டும். ஜேம்ஸ் பாஸ்டுக்கு ஒண்ணு நாங்கள் ஓடுறதுக்கு காரணம் என்ன? வேணும், அவர் இருக்கணும் நமக்கு, அவர் நமக்கு இருக்கணும் தகப்பன். இங்க வந்திருக்கிற 10 பேர் வேணா ஏன் நான் பேசுற பிரசங்கத்துக்கு வருவீங்க. ஆனா மீதி எல்லாரும் ஜேம்ஸ் பாஸ்டுடைய பாட்டுக்காகவும் அவருக்கு அவர் மேல இருக்கிற அந்த கிருபா வரத்துக்காக தான் வர்றீங்க. மறந்துடாங்க, தகப்பன் நமக்கு வேணும். இருக்கும்போது அந்த கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிற இந்த தோரணை இப்ப தெரியாது உங்களுக்கு. ஒரு காலம் அவர் இல்லாத போது அழுவோம். இருந்திருந்தா ஒரு பேய் விரட்டுறதுக்கு ஒரு பாஸ்ட் வந்தாரு, நான் ஜாசுவா எல்லாம் இருந்தாங்க, விரட்டவே முடியல சார். அவரும் போன்றாரு, வான்றாரு, முடிய பிடிச்சு ஆட்டுறாரு, நவளல. அப்பதான் நான் சொன்னேன், யோ எங்க மாமனார் இருந்தாருன்னா பூன்னு ஊதி விட்டு வேலைக்கு போயிருக்கலாம் நம்ம. அவர் சொல்றாரு, இப்ப ஆமாங்கயா உங்க மாமனார்னா போறேன், எனக்கு வேலை இருக்கு, போறியா இல்லையா பாரு, போயிரும். இப்படி நம்ம போட்டு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு சார். இப்ப அவர் இல்லைன்னா நீங்க, நான் சொல்றேன், இந்த ஜெயராஜ் தாத்தா இதெல்லாம் சுத்தம் பண்ணுவார். அவர் இருந்திருந்தா நீங்க யோசிக்கிறோமா இல்லையா? பிள்ளைகளே, உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை, உங்க தகப்பன் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. உங்க அப்பா இல்லைன்னா உங்க அம்மாவுக்கு மரியாதை இல்லை, உங்க வாழ்க்கைக்கும் மரியாதை கிடையாது. தகப்பன் என்பவன் ராஜா மாதிரி இருக்கணும். அவனை ராஜா மாதிரி வைங்க உங்க அப்பாவை. அல்லேலூயா. என்னைக்காவது உங்க அப்பாவுக்கு காலமிக்கி விட்டுருக்கீங்களா? உங்க அப்பாவுக்கு என்னைக்காவது நகை வெட்டி விட்டுருக்கீங்களா? உங்க அப்பாவுக்கு என்னைக்காவது துணி அயன் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? என்னைக்காவது அப்பாவுக்கு துணி துவச்சு போட்டிருக்கீங்களா?
என்னைக்காவது உங்க அப்பாவுக்கு சோறு போட்டு கொடுத்துருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் உங்க அப்பா கேப்பா நீ சாப்பிட்டியாப்பான்னு கேட்டிருக்கீங்களா? யோசனை பண்ணுங்க பிள்ளைகளே. உங்க அப்பா என்னைக்காவது கேட்காம இருந்திருக்காரா? என்னைக்காவது உங்க அப்பா சாப்பிட்டியாப்பான்னு கேட்காம இருந்திருக்காரா? யோசனை பண்ணி பாருங்க. இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யோசிக்கணும். நீங்க சாப்பிட்டீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் இப்ப நீங்க சாப்பிட்டீங்களாப்பா, இப்ப வயிறார சாப்பிட்டீங்களாப்பா கேட்டிருக்கமா என்னைக்காவது? ஆனா அப்பனை 1000 குறை சொல்றோம். நீலாம் தகப்பனா, நீலாம் ஒரு அப்பாவா? எழுத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல பாரு எப்படி பிள்ளைகளை வாழ வச்சிருக்காங்கன்னு. நீயும் இருக்கிய ஒரு அப்பான்னு எத்தனை முறை நம்ம பேசியிருக்கோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அப்பாவுடைய கஷ்டத்தை வேதனையை பார்த்து இப்ப சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்டிருக்கமா? இப்ப ஏன் ஒரு மாதிரி இருக்கு, மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குப்பான்னு கேட்டிருக்கமா? ஆனா கர்த்தர் கிருபையில என் பிள்ளை கேட்டு எல்லாம் நாங்க சேர்ந்து உட்கார்ந்து தான் சாப்பிடுவோம். என் மூஞ்சி ஒரு மாதிரி வாடி இருந்தா எனக்கு 3 பிள்ளைகள் அப்பா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு அப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்காரு? சின்னவால இருந்து பெரியாள் 3 பேருமே கேட்பாங்க, அப்பா முகம் ஒரு மாதிரி இருக்கு, என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்படி கேட்கிற பிள்ளைகளை வளங்க. நீங்க கேளுங்க பிள்ளைகளுக்கு. ஒருவேளை உங்க அப்பா இன்னைக்கு உயிரோடு இருக்காரு, வெளியூர்ல இருக்காருன்னா வீட்டுக்கு போன உடனே உங்க அப்பா இப்ப சாப்பிட்டீங்களாப்பான்னு மத்தியானம் கேளுங்க, காலையில கேளுங்க, நைட்டு கேளுங்க. சாப்பிட்டீங்களாப்பா கேட்க கத்துக்கிடுங்க. ஏன் உங்களுக்காக சாப்பிடாம தூங்காம எதுக்கு போய் எங்கேயோ போய் வேலை செய்யணும்? ஏதோ தூர இடத்துல ஏன் வேலை செய்யணும்? நீங்க நல்லா இருக்குன்றதுக்காக தான் ஆசா பாசத்தை எல்லாம் மனசுக்குள்ள அடக்கி வச்சு மனைவியை பார்க்க முடியாம, பிள்ளைகளை பார்க்க முடியாம, நல்லது கெட்டது வாங்கி சாப்பிட முடியாம எங்கேயோ ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்னா அந்த தகப்பனுக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை போன் பண்ணி சாப்பிட்டீங்களாப்பா, உடம்ப பார்த்துக்கோங்கப்பான்னு இந்த அக்கறை ஏன் உங்களுக்கு இல்ல? பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் உங்க அப்பா. உங்க அப்பா மட்டும் இருந்தா நீங்க எங்கேயும் போலாம், சாதிக்கலாம், எதையும் சாதிக்கலாம். நான் சொல்லுவேன், நான் அப்பா இருக்கேன்பா, எவனாவது உன் மேல கை வச்சால் நான் இருக்கேன். நான் டெய்லி என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், யாராவது உன்னை தொட்டா அவன் செத்தான் ஏன்ட்ட சொல்லு, அப்பா இருக்கேன். என் பிள்ளைகள் ஏன் ராத்திரி திடீர்னு என் பிள்ளை 1 மணிக்கு எப்பா நான் பாத்ரூம் போகணும்னா கூட எவ்வளவு தூக்கம் இருந்தாலும் எந்திரிச்சு என் பிள்ளை தூக்கிட்டு பாத்ரூம் போவேன். இன்னைக்கும் அவளை கூட்டிட்டு பாத்ரூம் போவேன். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு கொடுத்த சொத்து, எனக்கு கொடுத்த சுதந்திரம். நான் எப்படி பார்க்கறேனோ அப்படித்தான் உங்களை உங்க அப்பா அம்மா பார்த்திருப்பாங்க. தகப்பனை மதிக்க கத்துக்கிடுங்க. ஒரு முறையாவது அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. டெய்லி அப்பாவை நைட்டு தான்ப்பா பார்ப்பேன். நைட்டு சொல்லுங்கப்பா சாப்பிட்டீங்களாப்பா. நிறைய இன்னைக்கு தகப்பன்மாரில் நீங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பாவோட காலை பாருங்க, எவ்வளவு வீங்கி இருக்குன்னு பாருங்க. நம்ம இருக்கிற எல்லாருமே நின்று வேலை செய்யறோம். ராஜா பிரதர்லாம் சாயங்காலம் 4 மணி 5 மணிக்கு ஆரம்பிக்கிறது, நின்னே 12 மணி வரைக்கும். அந்த கால் என்ன பாடுபடும் தெரியுமா? அத்தனை கால் வலியையும் தாங்கிறதுக்கு காரணம் பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். என் பிள்ளை நல்லா இருக்கும், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. எந்த தகப்பனாலும் வாயில வர்றது வார்த்தை என்னதான்? நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகள் அப்படித்தானே சார் படிக்க வைக்கிறாங்க. அப்பா அவங்களை திட்டும்போது சந்தோஷமா ஏத்துக்கிடுங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க பிள்ளைகளே, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற 2 இருதயம் தான் அந்த உலகத்துல. ஆண்டவர் விட்டுருங்க, பூமியில அம்மாவும் அப்பாவும் தான். எந்த தாயும் தகப்பனும் நம்ம பிள்ளை கெட்டு போகணும்னு சரித்திரத்துல நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். பார்ப்பாங்களா? பிரௌனியமா நினைப்பீங்களா? நான் நினைப்பேனா? என் பிள்ளை நல்லா இருக்கிறது மட்டும்தான் எனக்கு குறிக்கோள். 1000 பிள்ளைங்க சர்ச்சைக்கு வந்தாலும் என் கண்ணு என் பிள்ளையை தேடும், எங்க உட்கார்ந்து இருக்குன்னு. ஏன் தேடுறோம்? என் பிள்ளை வசனத்தை கேட்டு நல்லா ஆகணும்னு அந்த உணர்வு எனக்கு இருக்கு. தகப்பனை மதிங்க. தகப்பனை சும்மா அற்பமா நினைக்காதீங்க. சில வீட்டுல போய் பார்க்க, நீங்க பிரசங்கமே பண்ணல பாருங்க, ஆனா இதெல்லாம் தேவை பிள்ளைகளுக்கு. ஒரு வீட்டுக்கு போறேன், அந்த பிள்ளை சொல்லுது, பா பெருசு வந்துச்சா, அம்மா ஏமா பெருசு வந்துச்சா? யார? பெத்த தகப்பன. அவன் கடந்து கஷ்டப்படுறான் சிமெண்ட்லையும் காட்டுலையும் மலையிலையும். ஆனா இவன் சொல்ற வார்த்தை என்ன? பெருசு வந்துச்சா? என்கிட்ட ரொம்ப என் விஷயத்துல குறுக்க வருது, பார்த்து சொல்லி வை. யார சார்? அப்பாவை சார். பிள்ளைகளுக்கெல்லாம் 2000 3000க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு நான் 200 ரூபாய்க்கு ஏதாவது சட்டை கிடைக்குமா, 250 ரூபாய்க்கு சட்டை கிடைக்குமான்னு தேடுவேன். என் பொண்டாட்டி எனக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்து கொடுப்பா. ஆனா நான் தேடுறதெல்லாம் 100 ரூபாய் 200 ரூபாய். ரோட்ல கிடக்கிற சட்டையை பார்ப்பேன். என் வீட்டை மாட்ட சொல்ல, பிள்ளைகளுக்கு நல்லது எடுத்து கொடுத்துக்கலாம்ப்பா, இந்த இதுல வாங்கலாமா, என்னத்தை போட்டு, நம்ம வயசாயிட்டு. தகப்பனுடைய இருதயம் உயர்ந்தது. எந்த தகப்பையும் தனக்கு நல்ல சட்டை வேணும் எந்த தகப்பையும் ஆசைப்பட்டிருக்கா சார்? கிறிஸ்துமஸுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு கடைக்கு போறேன், ஏன் போறேன்? பிள்ளைகள் நல்லா, நான் சொல்லிடுவேன் எது வேணுமோ பாருங்கப்பா. அது வாட்டுக்கு 2000 3000 கொண்டு போனது 5000 தான் இருக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டை மக்கள் வாங்கிட்டு எனக்கு இந்த சின்ன சட்டை ஏதாவது நான் எடுக்கவே மாட்டேன். சில இடத்துல உங்க அப்பாவுடைய சட்டை ரேட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸுக்கு உங்க அப்பா சட்டை வாங்குறாரு, உங்க அப்பாவுடைய சட்டை ரேட்டை பாருங்க எவ்வளவுப்பா. 40-50 ரூபா தான் இருக்கும். ரோட்ல போட்டு விற்கிற சட்டை தான் 100 ரூபாய்க்கு 2 வாங்கிட்டு வந்திருப்பாரு. என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நான் கஷ்டப்பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது.
சார் நான் பள்ளிக்கூடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சும்மா ரோட்டு காட்டுல படிச்சுட்டு சரியா படிக்காம மாட்டேன், ஆனா என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல ஸ்கூல்ல சேர்த்து. காரணம் என்ன? நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகள் படக்கூடாது. தகப்பனுடைய இருதயம் மேன்மையானது, தகப்பனுடைய இருதயம் உயர்ந்தது. தகப்பனை போல ஒரு பாக்கியம் உள்ள உலகத்துல கிடையாது. பிள்ளைகளை இன்னைக்கும் சுமக்கிறோம், இன்னைக்கும் தூக்குறோம். என் பிள்ளைகள் 3 யாரா இருந்தாலும் சரி உடனே தூக்குறதுக்கு ரெடி. அதுகளுக்கு தானே வாழ்றோம். பிள்ளைகள் அப்பாவுடைய கஷ்டத்தை பாருங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீங்க செய்ய வேண்டியது, அப்பாவை விசாரிங்க, சாப்பிட்டீங்களாப்பான்னு கேளுங்க. அப்பா ஒருவேளை நீங்க வாய் தவறி உங்க அப்பாவை வேதனைப்படுத்தி இருந்தா வீட்டுக்கு போய் என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஏதாவது உங்களுக்கு கோபத்துல பேசியிருப்பேன், என் ஃப்ரெண்டு அவங்க அப்பா இவங்க அப்பாவை பார்த்துட்டு உங்களை நான் தவறா பேசியிருப்பேன், என்ன மன்னிச்சுக்கிடுங்கன்னு போன உடனே இந்த வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தை கேட்கறது உங்க அப்பா நல்லா இருக்கிறதுக்காக இல்ல, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு. தகப்பனற்ற மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பாத பட்சத்துல நீங்க எத்தனை தலைகீழ தண்ணி குடிச்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட உங்க வாய்க்குள்ள போகுது. நீங்க செய்ய வேண்டியது அப்பாட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. தினந்தோறும் சாப்பிடும்போது அப்பா சாப்பிட்டாராமா, எப்ப நீங்க சாப்பிட்டீங்களாப்பான்னு கேளுங்க. எத்தனை பிள்ளைங்க அந்த அந்த ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா? தகப்பன கேளுங்க, தப்பு இல்லையே. உங்க அம்மாவை கேளுங்க, நீ சாப்பிட்டியாமா? நிறைய கணவனாரே மனைவியை கேட்கறது இல்லை. எத்தனை பெண்களை கையை தூக்க சொன்னா அத்தனை பேரும் தூக்குவாங்க. சில மனைவிமாரு வீட்டுக்காரரு நீ சாப்பிட்டியான்னு கேட்கறது இல்லை, சாப்பிட்டியாமா கேட்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் கணவன் மனைவியை கேட்கணும், சாப்பிட்டல கை நீ சாப்பிட்டியா? பிள்ளைகள் சாப்பிட்டு நாளே கேட்பேன், நீ சாப்பிட்டியாமா? பிள்ளைகள் சாப்பிட்டுச்சா? பிள்ளைகள் கொடுத்தியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிங்க. பிள்ளைகள் இன்னைக்கு போய் உங்க அப்பா காலை பாருங்க எவ்வளவு வீக்கத்தில் இருக்குன்னு. என்னைக்காவது உங்க அப்பாவுக்கு டெய்லி உங்க அப்பாவுக்கு இந்த வேலையை செய்யுங்களேன். உங்க அப்பா காலை நல்லா அமுக்கி விடுங்க, ஜெண்டுமா போட்டு தடை விடுங்க. இந்த கஷ்டத்தை நீங்களும் கொஞ்சம் சுமங்க. அப்பா ரொம்ப கஷ்டப்படுதாரா, இப்ப நான் கொஞ்ச நாள் வேலைக்கு போவான்னு என்னைக்காவது ஒரு பிள்ளை கேட்டிருக்கா? கேட்டு பாருங்க, அப்பாவுக்கு குளிர் மனசு. ஆனா போ வேலைக்கு போன்னு சொல்ல மாட்டார். அப்பா என்ன சொல்லுவாரு? விடுடா, அப்பா இருக்கிற வரைக்கும் வேலை பார்த்து உங்களை காப்பாத்துறேன். இது தகப்பனுடைய வார்த்தை. உண்மையா? பசங்களை சொல்லுங்க, உண்மைதானா? எனக்காவது நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வாடா, நான் எனக்கு வயசாகி போச்சு, நீ சாப்பாடு நீ எனக்கு போடு. என்னைக்காவது ஒரு தகப்பன் சொல்லிருக்கானா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு சாப்பாடு போடுதேன்ப்பா, நான் இருக்கேன்டா உனக்கு. இப்படிப்பட்ட தகப்பனை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். உண்மைதானா? உண்மைதானே சார்? அல்லேலூயா. தகப்பன் தன் ஆசைகளை வெளிப்படுத்தாதவன். அப்பா ஆசையை ஒருபோது வெளிப்படுத்த மாட்டார். இது சாப்பிடணும் போல இருக்கும் சொல்ல மாட்டார், இது சாப்பிடணும் போல இருக்கும் சொல்ல மாட்டார். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவார், இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. பிள்ளைகளுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவன் தகப்பன். அப்படியே அர்ப்பணிச்சிடுவார் பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அதனால அப்பாவை நேசிங்க. தகப்பன் மிகவும் அவசியமான ஆளு. தகப்பனை நேசிக்கிறவன் ஆஸ்வதிக்கப்படுவான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13. நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நான் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையா இருப்பேன். யாரெல்லாம்? நானும் என் பிள்ளைகளும். ஒரு குடும்பம் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்களும் நானும் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், மனுஷர் மேல கிடையாது. சங்கீதம் 118:8, மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான். மனுஷனை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் பேர்ல பற்றுதலாக இருப்பதே நலம். அப்ப உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். நீங்க யாரை நம்பி இருக்கிறீர்கள்? கர்த்தரை நம்பி இருக்கிற விசுவாசிகள். 5 காரியத்தை சொல்லுகிறேன், நீங்க குறிச்சு வச்சுட்டு வீட்டுல போய் வாசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க, ஒரு தகப்பன் ஒரு தாய் தம் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க, அவங்க செய்ய வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய 5 காரியங்களை உங்களுக்கு வேகமாய். நம்பர் 1, ஆமென், நீதிமொழிகள் 22:4, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க குடும்பத்தில் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? ராத்திரி எந்த நேரமானாலும் குடும்ப ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? காலையில வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? படிப்புக்கே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, வேலைக்கே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா இந்த காலவேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், ஒரு ஆசீர்வாதமான ஒரு உயர்ந்த ஒரு நல்ல குடும்பத்துக்கு தேவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம் தேவை. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுப்பா. முதல்ல எல்லாம் தானா வரும். கர்த்தருக்கு
பயந்துட்டேன்னா அப்பாவுக்கு பயப்படுவீங்க, அப்பாவுக்கு கீழ்ப்படுவீங்க, அம்மாவுக்கு கீழ்ப்படுவீங்க, படிப்பு வந்துடும், சுதந்திரம் வந்துடும், பலன் வந்துடும், உயர்வு வந்துடும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற யோபு 1:1 சொல்லப்பட்டிருக்குது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். யோபு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தானா? யோபு 31 சொல்றாரு, யோபு கர்த்தருக்கு பயந்ததை அவன் விவரித்து சொல்றான். நான் அப்படி இப்படி நான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான இருந்தேன். அதை வாசிங்க பார்க்கலாம். 31ஆம் அதிகாரம் நீங்க முழுசும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல தெளிவா முதல் வசனமே சொல்றான், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினான், இன்னொரு கண்ணின் மேல் நோக்கமா இருப்பது எப்படி? ஏன்னா நான் கர்த்தருக்கு பயந்திருக்கிறேன். அப்படி வரிசையா சொல்றாரு. சோத்திரம் நிறைய அப்படி அவர் லைஃப்ல நடந்ததெல்லாம் சொல்றாரு. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவன் சோத்திரம் பரிசுத்தமா வாழுவான். இன்னொரு ஆள் மேல கவனம் வைக்க மாட்டான், இன்னொரு பெண் மேல கண்ணு போகாது, இன்னொரு ஆண் மேல கண்ணு போகாது, கண்டதையும் நினைக்க மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு குடும்பத்தில் இருந்தா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த காலவெளியிலே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, இன்று முதல் இரவு ஜெபம், காலை ஜெபம், குடும்பமாக ஒரு பாட்டை பாடி ஒரு ஜெபம் பண்ணி வசனத்தை வாசித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10-11 வீட்டில் போய் வாசி பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுவது இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். அதுல நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆயுசு காலங்களை கர்த்தர் பெருக பண்ணுவான். நீதிமொழிகள் 29:25 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில திட நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தலைமுறை தலைமுறையா இரக்கம் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. கர்த்தருக்கு பயங்க. இரண்டாவது, ஒரு குடும்ப ஆசீர்வாதமா இருப்பதற்கு முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும். இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுறது இரண்டாவது உபாகமம் 26:19 சொல்லுது, உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தமா காத்துக்கிடணும். உங்க லைஃப் பரிசுத்தமா இருக்கணும். பாவத்துல விழுந்துடக்கூடாது, பாவம் உங்களை ஆட்கொண்டக்கூடாது, பாவத்துக்கு நீங்க அடிமையாயிடக்கூடாது, பாவம் உங்களுக்கு குடிகொண்டக்கூடாது. பரிசுத்தமா வாழுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை, கரைவிடாத வாழ்க்கை. ஒருவேளை கரை பட்டுருச்சுன்னா கரையை தொடச்சிட்டு இனி கரைவிடாம வாழ கத்துக்கிடுங்க. 4 பேர் நம்மளை கோல் பேசுற மாதிரி, 4 பேர் நம்மளை பேசுற மாதிரி வாழாதீங்க. நீங்க பரிசுத்தமா வாழ்ந்து உங்களை குறை பேசுறாங்கன்னா விட்டுருங்க. ஆனால் பாவம் செய்து உங்களை குறை பேசுகிற அளவிற்கு ஒருபோதும் உங்கள் பரிசுத்த வாழ்க்கை கரைபடாதபடிக்கு உங்களை பார்த்து கொத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, கோணலும் மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்கள் விலகி கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் உங்களை மாற்றிருக்கார். பரிசுத்த ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 24 உன் கையில சுத்தம் தேவை. ஆமென். உங்க கைகளில் சுத்தம், இருதயத்திலே மாசில்லாத வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். சங்கீதம் 18:20 சொல்லப்படுது, கைகளின் சுத்தத்திற்கு தக்க எனக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறவர். உன் கை சுத்தம், பரிசுத்தம், அதற்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாத வாழ்க்கை வாழணும். தானியேல் வாழ்க்கையில எத்தனையோ பேர் முயற்சி செய்து அவங்க 1 மாதம், 1 வாரம், 40 நாள், 50 நாள் அவங்க திட்டம் போட்டு பார்த்தோம். தானியேலிடத்தில் ஒரு தவறையும் கண்டுபிடிக்க அவர்களால் முடியவில்லை. அப்படி வாழ்க்கை வாழுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3, முதலாவது கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. இரண்டாவது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. மூணாவது ஆமென் சோத்திரம், உண்மையான வாழ்க்கை வாழுங்க. உண்மையான வாழ்க்கை வாழுங்க. அல்லேலூயா. என்ன உண்மையான வாழ்க்கை? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைகளுக்கு பெற்றோர், பெற்றோருக்கு பிள்ளைகள். பயந்து வாழ்றதல்ல. அப்படி எப்படி வாழணும்? உண்மையா வாழணும். பச்சை தண்ணி மாதிரி வாழணும். கள்ளங்கப்படம் இல்லாத வாழ்க்கை. பக்கத்துல சொல்லுங்க, பெண்கள்லாம் சொல்லுங்க, உன் புருஷனுக்கு உண்மையாரு, உன் அப்பாவுக்கு உண்மையாரு, உன் அம்மாவுக்கு உண்மையாரு, உனக்கு சொல்லிக் கொடுக்குற வாதியாருக்கு உண்மையாரு. ஆமென். பாஸ்டருக்கு உண்மையாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இங்க சொன்னீங்களா? சொல்ல மாட்டே சொன்னீங்களா? ஐயா உண்மையாருன்னு சொன்னீங்களா? அப்படி சொல்லுங்க. உண்மையா இருப்பா, இல்லை கரண்ட் சாக்கு வச்சு விட்டுற முடியுங்க. அல்லேலூயா. ஆமென். உண்மையா இருந்து பாருங்க. உங்க பெற்றோருக்கு உண்மையா இருங்க. சின்ன யோசேப்பை பார்த்திருக்கீங்களா? யோசேப்பு அந்த போத்திபார் மனைவி அவன் சட்டையை பிடிச்சி இழுக்கும் போது அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? 32 நினைக்கிறேன், ஆதியாகமம் 32. அவன் சொல்றான், உங்க வீட்டுக்காரர் எல்லாத்தையும் என் கையில கொடுத்துட்டாரு, உங்களை தவிர அத்தனை சுதந்திரமும் என் கையில இருக்கு, அதனால இத்தனை பெரிய பொல்லாங்கு கர்த்தருக்கு விரோதமாக நான் செய்வது எப்படி? இந்த வார்த்தை வருதா விசுவாசிகளுக்கு? இத்தனை பொல்லாங்கு செய்வீங்களா? அல்லேலூயா. ஒரு சின்ன தவறு செய்யும்போது உங்க மனசை அடிக்கணும். ஐயோ இது பொல்லாங்கு, தேவனுக்கு பிடிக்காது, கெட்ட வார்த்தை.
தேவனுக்கு பிடிக்காது. பீடி, சிகரெட்டு, சாராயம், வெத்தலை பாக்கு. ஒரு அம்மா போன வாரம் பார்த்தேன், அல்லேலூயா, அலசாயப்படுத்துற புள்ள வெத்தலை. அந்த அம்மா கூப்பிட்டு சத்தம் போட்டேன், அம்மா நீங்க முத்தையா அவர் இருந்தார், சத்தம் போட்டேன், இனி வெத்தலை போட மாட்டேன் ஐயா, வெத்தலை போடக்கூடாதுன்னு தெரியும் ஆனாலும் போட்டுறேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஐயா திருவிருந்துக்கு மட்டும் நான் கோல்கேட் வச்சு தேய்ச்சிட்டு போயிருவேங்க அன்னைக்கு. வெக்கங்கட்ட பேர்வழி, திருவிருந்துக்கு கோல்கேட் போட்டு நைட்டு 2 தடவை தேய்ச்சிருவீங்க அப்படின்னு. இதெல்லாம் இருக்கிறத விட போய் சேர்றது உத்தமம். ஆமென், அல்லேலூயா. இதுக்கு கோல்கேட்டுக்கு பதிலாக என்னத்தையாவது அரளிக்காய் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிடணும், போய் சேரட்டும், இது தேராது. ஆமென், அல்லேலூயா. திருவிருந்துக்கு மட்டும் பேஸ்ட் வச்சு பல்லு விளக்கிட்டு வந்துருவாங்களாம். நேற்று போனேன், ஒரு வீட்டில் பேசிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு வீட்டுக்கு ஜோமனை போனேன், ஐயோ அப்படின்ட்டு தான் இப்படி இப்படி மறைச்சிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடிச்சு. இங்கே வா என்னன்னு பார்த்தேன், வெள்ளம் வெத்தலை. ஐயாவுக்கு முன்னாடி நிற்க ஒரு மாதிரி இருக்கு, கத்தருக்கு முன்னாடி எப்படி நிற்ப நீ? கத்தருக்கு முன்னாடி எப்படி துப்பு போ இயேசு நாமத்தில், அல்லேலூயா. வெத்தலை பாக்கு போயலை. அந்த அம்மா சொல்லிச்சு, கடைசியா இது இனிமேல் குடிக்க மாட்டேன், இனிமேல் வெத்தலை போட மாட்டேன், இந்த பாக்கும் இந்த வெத்தலை வேஸ்ட் ஆயிருமே அதுக்குனால போட்டேங்கயா. இப்படி ஒரு பேச்சு. ஒருத்தர் சொல்றாரு, சாராயம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன், காட்டம்லாம் இருக்கு, இதை வேஸ்ட் பண்ணிட்டா 100 ரூபாய் 150 ரூபாய் வேஸ்ட் ஆயிரும், அதை ஒரு நாள் குடிச்சு முடிச்சுட்டு இனி குடிக்க மாட்டேன். என்ன புத்தி இது? எவன் ஒருவன் சாராயம் குடிக்க மாட்டேன்றவன் குடிப்பான், பாட்டளத்துக்கு உடைக்கிறான் பாருங்க, சி பிசாசை, இனி தொட மாட்டேன், அவன் தான் குடிக்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நுங்கு வெட்டுறவர் பிறங்கைய நக்க மாட்டாரா? நுங்கு வெட்டும் போது ஒழுகும், நக்க மாட்டாரா? சொல்லுங்க சத்தமா. அதெல்லாம் சொல்றேன், வாய்ப்பு நிறைய இருக்கு, அப்படி நக்கிற வேண்டிதான். அல்லேலூயா. சார் நான் சாராய கடையில் வேலை பார்க்குறேன், குடிக்க மாட்டேன். யார்கிட்ட கதை விட்டு அலையிற? ஒரு பாட்டில் திடீர்னு உடஞ்சிடும், ஐயோ வேஸ்ட் ஆயிடுச்சே, இப்படி போட்டுருவே நீ. அல்லேலூயா. பரிசுத்தத்தை காத்துக்கிடுங்க. பாஸ்டர் வந்துட்டாருன்னு நினைக்காதீங்க, கத்தர் கூட இருக்கு, அவர் பார்த்துட்டு இருக்காருப்பா. அவரை தப்பிக்க முடியாது, அவரை ஏமாற்ற முடியாது. அவர் அடிச்ச உச்சந்தல்ல அடிச்சு போடுவார் ஒரே அடியா. போய் சேர் சகோதரரே, உங்கள் விசா வந்து விட்டது. ஆமென். பரிசுத்தத்தை காத்துக்கிடுங்க. அல்லேலூயா. உண்மை, அந்த உண்மையிலே கரெக்டா இருங்க. சின்ன சின்ன விஷயத்துல உண்மையா இருங்க, சின்ன விஷயம் உண்மையா இருங்க. சில தசம்பாவத்தில் உண்மையா இருங்க. எத்தனை பேர் தசம்பாவத்தில் உண்மையா இருக்கீங்க? கை வைத்து காமிங்க. கரெக்டா இருப்பேன் தசம்பாவத்தில். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் இது வந்து ஜீசஸ் ரிடிம்ஷனுக்கு இந்த 1000 ரூபாய் அனுப்பிடுங்க. மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், இப்படி ஆத்துமா பார், பாஸ்டர் இங்கே கஷ்டப்பட்டு கிடக்காரு, ஜீசஸ் ரிடிம்ஷனுக்கு அனுப்பி என்ன செய்ய போறீங்க? கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி? நான் சொல்லுவேன், எந்த மிஷினரிக்கு, எந்த ஜீசஸ் கால்ஸ்க்கோ ரிடிம்ஷனுக்கோ அல்லது இயேசு விடுவிக்கிறாரோ, இயேசு அழைக்கிறாரோ, இயேசு உயிரோடு இருக்கிறாரோ, எதுக்கு அனுப்பினாலும் சரி உங்க பாஸ்டர் மூலமாக தான் அனுப்பணும். அதுதான் ஆசீர்வாதம். நீங்களா தன்னிச்சையா செயல்பட்டீங்கன்னா ஒரு நாள் அந்த அந்த கப்பல் உடைஞ்சிரும், காப்பாற்ற ஆள் இருக்காது. தயவு செய்து அந்த மாதிரி தசம்பாகத்தை உடைச்சி யாருக்கும் கொடுக்காங்க. படிக்கிற பிள்ளைகள் கூட, இந்த பாப்பா முன்னாடி உட்காந்துருப்பாரு, இது கூட தசமாக கொடுக்குது. அவங்க அம்மா கொடுக்குறது, அப்பா கொடுக்குறது சேர்த்து வச்சு, அப்பா 5000 போட்டாருன்னா 500 ரூபாய் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சு என்னைக்காவது ஒரு நாள் இப்படி வரும்போது, ஐயா எங்கள் அப்பா 1 வருஷம் கொடுத்த அவன் காசுல இருந்து தசம் வந்தாங்க, அப்படி வரும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை அநேகத்தில் அதிகாரியா மாற்றுவார். நாங்கள் சிறு வயசுல அப்படிதான் வாங்கி, எங்கள் அக்காலாம் வாங்கி கொடுக்குற காசை கூட சேர்த்து வைப்போம். அப்போல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு எவ்வளோ கொடுப்பாரு எங்கள் அப்பா? 50 ரூபாய் கொடுப்பாரு, 10 பைசா, 10 பைசா, 10 அப்பள பொறி இங்கிட்டு மாட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே பள்ளிவிடுத்து போயிடும். அதில் கூட 1 பைசா 2 பைசா எடுத்து வைக்கிற காலத்தில் வாழ்ந்தோம். அதனால தான் எங்களை உயர்த்தி இருக்கிறார். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். ஆமென், அல்லேலூயா. 4வது தாழ்மை வேணும். 1 பேதுரு 5:6 தாழ்மை. தாழ்மையா வாழுங்க, பெருமையா பீத்திட்டு அலையாதீங்க. நான் யாரு தெரியுமான்னு பேசின யாரும் வாழ்ந்ததே கிடையாது. எதுவுமே பெருமை பீத்தாங்க. தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாய் வருகிறது தேவ நீதி வெளிப்படும் பைபிள் சொல்லுது. அப்போ கர்த்தருக்கு பயந்து தாழ்மையா இருங்க. நிறைய வசனம் இருக்கு. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 12 to 24 வரைக்கும் வீட்டில் போய் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன்னை எகிப்திலிருந்து எப்படி கொண்டு வந்தார் என்பதை நீ நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல். கடைசியாக 5வது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. 5வது நம்ம சபைக்கு, நம்ம குடும்பத்துக்கு தேவை விசுவாசம் உள்ள வாழ்க்கை. பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கணும் சொல்லுங்க. சில பெற்றோர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் பாஸ்டர், அவன் நல்லா வந்துடுவான். அப்படி சொல்றவங்க எத்தனை பெற்றோர் நம்ம பார்த்துருக்கையா? சொத்து நிறையா இருக்கு, என் பிள்ளை பெரிய சார். சொத்து சேர்த்து வைக்கிறவன் தகப்பன் அல்ல,
பிள்ளைகளை கஷ்டம் தெரிந்து வளர்ப்புறவன் தான் தகப்பன். சொத்து சேர்த்து வச்சு என் பிள்ளைக்கு கொடுக்குறேன் அப்படின்றது முட்டாள்தனம். என் பிள்ளைய கஷ்டத்துல நஷ்டத்துல எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தேன் அப்படின்றவங்க தான் உயர்ந்த தரமான தகப்பன் தாய். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்ப்பா? ஒரு 1 கோடி ரூபா பேங்க்ல கிடக்கு, தென்னந்தோப்பு 10 ஏக்கரு, வாழைத்தோப்பு 10 ஏக்கரு, தேக்கு 10, ஆரஞ்சு 10, சப்போட்டா சாத்துக்குடியெல்லாம் 10 ஏக்கர் இருக்கு. நீ உன் பொண்டாட்டி புள்ள கவலைப்படாம வாழுங்கன்றவன் ஒரு முட்டாள் தகப்பன். ஆனா கஷ்டத்திலையும் இப்படிதான் வாழணும்ப்பா. ஏழைகளுக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். இந்த நெருக்கடி வேலையில எப்படி வாழணும், 1000 ரூபால ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தலாம், 10,000 ரூபால எப்படி நடத்தலாம்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறவன் தான் நல்ல தகப்பன், நல்ல தாய். சத்தான் நான் சொல்றது. அல்லேலூயா. விசுவாசத்துல பயிற்சி வைங்க. இருக்க இடத்துல எழுந்திருப்போம். விசுவாச பயிற்சி. உங்க பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுங்க. எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுங்க. எப்படி வாழணும், அவள் ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாக. நிறைய பேருக்கு இன்றைக்கி பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு. உங்கள் பிள்ளை சின்ன வயசில் நீங்கள் இருந்தது வச்சது, உங்கள் அப்பா உங்களை இதெல்லாம் மனசில் வந்துச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் புதுப்பிக்கிறார். உங்கள் தகப்பனை வாழ்த்துங்க. எங்கள் அப்பா எப்படி நல்லவர்னு வாழ்த்துங்க. இன்றைக்கி நிறைய தம்பிமார் வீட்டுக்கு போய் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் தகப்பனுடைய பாதத்தில் காலில் விழுந்த மன்னிப்பு கேளுங்க. இப்படி ஒரு அப்பா, சில பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? எங்கள் அப்பா எனக்கு பிடிக்கவே செய்யாது அப்படி சொல்லும். இதெல்லாம் ஒரு அப்பாவா? அந்த அப்பாவை இன்னைக்கு போய் பாருங்க. அந்த அப்பாட்ட சொல்லுங்க, இப்படி ஒரு அப்பாவுக்கு என்ன பிள்ளையா கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவன் குடிகாரனா இருக்கட்டும், அவன் முள்ள மாதிரி முடிச்சவைக்கியா இருக்கட்டும், உங்க அப்பா எவ்வளவு மோசக்காரனா இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்க செய்ய வேண்டியது, இப்படி ஒரு தகப்பன் இல்லைன்னு அன்னைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். இப்படி ஒரு அப்பாவை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ள வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை, விசுவாசம் உள்ள வாழ்க்கை. ஓ ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிற ஒரு வாழ்க்கை அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லாரும் கண்ணை மூடி, எல்லாரும் கண்ணை மூடி தகப்பனுடைய இருதயத்தை குறித்து யோசிங்க. அப்பாவுடைய இருதயம் இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? எங்க அப்பா என்ன செய்துட்டு இருப்பாரு? எங்க அப்பா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? எங்க அப்பா இப்ப என்ன செஞ்சிட்டு இருப்பாரு? யோசிங்க. அவருக்கு என்ன வியாதியோ, என்ன வேதனை, எப்படி இருப்பாரு? கஷ்டப்படுவாரோ, அழுவாரோ? அவர் என்ன செய்வாரு? நான் அவரை பேசின பேச்சுக்கு என்ன செய்வார்? தனியா உட்கார்ந்து அழுவாரோ? யோசித்து பாருங்க. விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, நீங்க யோசிக்கணும். உங்க பிள்ளைகளை குறித்து யோசிங்க, உங்க பெற்றோரை குறித்து யோசிங்க. நேத்து அப்பா இப்படி அசிங்கமா பேசிட்டோமே, அவர் என்ன செஞ்சிருப்பாரு? தனியா உட்கார்ந்து அழுதுருப்பாரோ? எங்கேயாவது போய் அழுதுருப்பாரோ? எங்கேயாவது போய் முட்டி அழுதுருப்பாரோ? என்ன செஞ்சாரோ தெரியல. ஆண்டவரே, எங்க அப்பாவை நான் பேசுறதுக்கு என்ன மன்னிங்க. இன்னைக்கு எப்படி ஆளுங்க தகப்பன் காலில் விழுந்து கூட இனி இப்படி பேச மாட்டேன், உங்க சொல்றதை கேட்பேன், நீங்க எங்க சொல்றீங்களோ அதை நான் செய்வேன்பான்னு அந்த இருதயத்தை கொடுத்துருங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட இருதயம். அந்த பெற்றோர் நினைக்கிறது என்ன தெரியுமா? என் பிள்ளை என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், என் பிள்ளை நல்லா இருந்தா போதும், என் பிள்ளை நல்லா வாழ்ந்தா போதும். ஒரு தாய் தகப்பனுக்கு உள்ளத்தில் இருக்கிற என்ன தெரியுமா? என் பிள்ளை யாருக்கு முன்ன தலை குனிய கூடாது, என் பிள்ளை யாருக்கு முன்னால வெக்கப்பட்ட கூடாது, என் பிள்ளை எங்கேயும் போய் தலை குனிஞ்சு நின்ற கூடாது. இந்த இருதயத்தை தகப்பனுக்கு கர்த்தர் தந்ததுக்காக, இப்படி ஒரு தகப்பனை கர்த்தர் உங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே உமக்கு கோடி நன்றி. ஆண்டவரே, தகப்பனுக்காக அப்படியே கையை உயர்த்தி ஹல்லேலூயா. கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் நடத்தும்படியா உமக்கு பயந்து வாழ, எங்களை தாழ்த்த, எங்க விசுவாசமா இருக்க, ஆண்டவரே உமக்கு உண்மையா இருக்க, ஆண்டவர் உமக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வீராக. பரலோக தேவனே, கைகளை உயர்த்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டு பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்னு சொல்லியிருக்கப்பா. எங்க பிள்ளைங்க உமக்கு உண்மையாய் வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.